தேவ பிள்ளைங்க பின்மாற்றம் அடைகிறது மாதிரி வேற யாரும் அடைய மாட்டாங்க. தேவ பிள்ளைங்க மறுதலிக்கிறது மாதிரி. இன்னைக்கு பாருங்க, அநேகர் கடவுளே கிடையாதுன்னு சொல்றது யாருன்னு பார்த்தா ஒரு காலத்துல அப்படி இருந்தவங்களா இருப்பாங்க. ஆண்டவர் வசனம் சமூகம்னு நாடுனவங்க தேடினவங்க இன்னைக்கு பைபிள் எப்படி சத்ருவானவன் கண் வைக்கிறான் பாத்தீங்களா? இப்போ தாவீது என்ன பண்ணுவார்னா, எல்லா இடத்துலயும் போய் யுத்தம் பண்ணிட்டு அங்கிருந்து பொருட்கள் எல்லாம் கொண்டு ஆகிஸ்ட வைப்பான். ஆண்டவர் பார்த்தார், இது வேலைக்கு ஆகாது, மதில எழுப்பிட வேண்டியதான். கர்த்தர் மதில கட்ட ஆரம்பிக்கிறார். எல்லாம் சொல்ல நேரம் இல்லை, அதனாலதான் ஃபர்ஸ்டே 3 பாயிண்ட் சொல்லிட்டேன். ஆமென். இப்பொழுது பெலிஸ்தியர் யாரோட யுத்தம் பண்ண போறாங்க தெரியுமா? இஸ்ரவேலரோடு. ஏற்கனவே தாவீது இஸ்ரவேலரின் நடுவில் இருக்கிறதுனால இஸ்ரவேலர்களுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமா அந்த தாவீது அங்க போயிருக்கிறார், தாவீது அங்க போயிருக்கிறார். தாவீதை பொறுத்த வரைக்கும் தாவீது யாருக்காக அங்க போனார்னா, தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் தன்னோடு இருக்கிற 600 பேருக்காகவும். அந்த 600க்காக போனா, கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்தது 600க்காக அல்லப்பா, ஒரு தேசத்துக்காக, ஒரு கூட்டத்துக்காக. நீ வெறும் 600க்காக ஆண்டவரை விட்டு போற பாரு, 600க்காக. இப்ப பெலிஸ்தியர் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ண போகும்போது ஆகீஸ் சொல்றான் தாவீதை பார்த்து, தாவீதே நீயும் என் கூட வரணும். தாவீது வர்றதுக்கு ரெடி ஆயிட்டான். தாவீதே, அன்று கர்த்தருடைய சேனையை நிந்தித்த போது உனக்கு ரத்தம் துடிச்சது, இதயம் துடிச்சது. இன்னைக்கு நீ பெலிஸ்தியர் கூட சேர்ந்து இஸ்ரவேலுக்கு அகைன்ஸ்டா போக போறியா? ஆண்டவர் பார்த்தார், மதில எழுப்பலன்னா இவனை எல்லாரும் வெறுத்துருவாங்க. மதில எழுப்பலன்னா கர்த்தர் மதில எழுப்ப வைத்தார். எப்படி எழுப்ப வைத்தார் தெரியுமா? பெலிஸ்தியர் பாக்குறாங்க, இவன் யார் இங்க நிக்கிறான் அப்படிங்கிறாங்க. நேத்தும் தாவீது அங்கதான் இருந்தான், எல்லாருக்கும் தெரியும். இவன் பெலிஸ்தியருக்கு கோபம் வருது, இவனெல்லாம் கூட்டிட்டு போக கூடாதுன்னு ஆகீஸ்ட சண்டை போடுறாங்க. ஆகீஸ் சொல்றான், இங்க பாரு, அவன் இதுவரை நமக்கு நம்பிக்கைக்குரியவனா இருக்கிறான். அப்பொழுது பெலிஸ்தியர் சொல்றாங்க, இவன் யார் தெரியுமா? இவனை குறித்தல்லவா ஸ்திரீகள் பாடினார்கள், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று இவனை குறித்தல்லவா பாடினார்கள். ஆமென். இவனை குறித்தல்லவா. 29வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று இந்த தாவீதை குறித்தல்லவோ பாடினார்கள் என்று சொன்னார்கள். இப்ப பெலிஸ்தியர் பாருங்க, இப்ப ஆகீஸ் தாவீது கிட்ட நோ சொல்லக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை கர்த்தர் கிரியேட் பண்றார். இதுதான் மதில். அதுவரை எஸ் சொல்லிட்டு இருந்த தாவீதுக்கு எஸ் சொல்லிட்டு இருந்த ஆகீஸ் இப்போ நோ சொல்லணும். ஆமென். தாவீதே, எத்தனை ஆகீஸ் சப்போர்ட்டிவா வந்தாலும் ஒரு இடத்துல நோ சொல்லி உன்னை டேமேஜ் பண்ணிடுவாங்க, உன்னை ஏமாத்திடுவாங்க. ஆனா என்கிட்ட வா, எல்லாத்துக்குமே எஸ் சொல்ற ஒரு கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். இப்ப பாருங்க, பெலிஸ்தியர் சொல்லலாம் இவன் இருக்க கூடாது. இன்னும் சொல்லணும்னா, தாவீதே எந்த இடத்துல உன்னை கர்த்தர் உயிரோடு வைத்திருக்கிறார் பாரு. அவங்க ஹீரோ கழுத்தை வெட்டி இருக்கிற நீ, அவங்க ஹீரோ தலையை வெட்டி இருக்கிற அந்த கூட்டத்துல நீ வாழ்ந்துட்டு இருக்கிற. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000. இவனை குறித்த பாடல் பெலிஸ்தியர் வரைக்கும், தேசம் வரைக்கும் தொனித்திருக்கிறது. பெலிஸ்தியர் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அதுக்கு முந்தின வசனத்துல, இவன் இப்படி ஒப்புரவாகினது எதுக்கு தெரியுமா? இந்த மனுஷருடைய எந்த மனுஷர் கூட இருக்கிற 600, இந்த வெறும் 600க்காக 1000 விட போறான். வெறும் 600க்காக தேவ திட்டத்தை விட போறான். வெறும் 600க்காக, அற்ப ஆதாயத்துக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை விட்ட ஏசாவை போல 30 வெள்ளி காசுக்காக மகிமையை விட்ட யூதாச போல இந்த 600க்காக ஒரு கூட்டத்தை விட போறான். ஆண்டவர் பார்த்தார், இந்த மதில கட்டலைன்னா, சப்போஸ் இந்த மதில் கட்டாம ஆகீஸ் சொல்றான், பரவாயில்ல அவன் வரட்டும். ஏன்னா ஆகீஸ் அந்த பொசிஷன்ல இருக்கிறான்.
ஆகிஸ் எஸ் சொன்னா எல்லாரும் எஸ் தான். ஆனா இப்போ ஆகிஸ்க்கு வார்த்தைக்கு மதிப்பு இல்லாம போகுது. கர்த்தர் மதிலை கட்ட வைக்கிறார். ஒரு வேளை மதிலை கட்டாம ஆகிஸோடு கூட தாவீது யுத்தத்துக்கு போயிருந்தான்னு வைங்களேன், இந்த யுத்தத்துல கர்த்தருடைய திட்டம் என்ன தெரியுமா? யார் மடியணும்? சவுல் மடியணும். அப்படி சவுல் மடிந்திருந்தால் தாவீது எந்த கூட்டத்தில் இருந்திருப்பான் தெரியுமா? பெலிஸ்தியர் கூட்டத்தில். இஸ்ரவேலருக்கு ஏற்கனவே தாவீது அங்க இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் சவுல் தள்ளப்பட்டாலும் ஒடுக்கப்பட்டாலும் இஸ்ரவேலுக்கு முதல் ராஜா. ஒரு வேளை சவுல் மரிக்கும் போது ஆகிஸோடு கூட ரதத்துல தாவீதும் இருந்திருந்தால் அதன் பிறகு வாழ்நாள் முழுவதும் தாவீத தங்கள் தலைவனாய் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் கர்த்தர் மதிலை கட்டுகிறார் தெரியுமா? உன் வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் நடக்காம போயிடக்கூடாது. அது நடக்கணும், அது நடக்கணும், அது நடந்தே. எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரிகிறது? நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. என் வாழ்க்கையில ஏன் இந்த மதிலை கட்டி எழுப்பினார் தெரியுமா? தேவன் என்னை குறித்த ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அது தாவீதுக்கு இப்ப அது நடக்கணும்னு அவசியம் கிடையாது. தாவீதுக்கு அது நடக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அன்னைக்கு அவசியம் இருந்துச்சு. அன்னைக்கு ஆகாரம் கொடுக்க வந்தா கொடுத்துட்டு போக வேண்டியதானே. அன்னைக்கு நானும் எனக்கு கொஞ்சம் ஆடுகள் அப்படி இல்லையே தாவீது, நீங்க அப்படி இல்லையே. நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? இப்படித்தானே இருந்தீங்க தாவீது. இப்போ என்ன? நானும் என் குடும்பம் இந்த 600 பேர் நாங்க சாப்பிட்டு நல்லா இருந்தா போதும்பா. அவங்க எக்கேர் கெட்டு போனா என்ன, தேசம் எப்படி போனா என்ன, சபை எப்படி போனா என்ன, ஜனம் எப்படி. இதுக்கா உன்னை கர்த்தர் அழைத்தார், இதுக்கா கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்தார். ஆரம்பத்துல தேசம், சபை, ஆத்தும பாரம் இப்படி போய் கொண்டிருந்த நீ இப்ப நான், என் வயிறு, என் குடும்பம் என்னை சுத்தி இதோட நிக்கிறியே. சவுல் மேல அம்பு எய்யும் போது எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லிருப்பாங்க? தாவீது தான் கொன்றான், தாவீது தான் கொன்றான், தாவீது தான் கொன்றான். தாவீது ஏற்கனவே என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா? அபிசாயை பார்த்து 1 சாமுவேல் 26வது அதிகாரம் 9, 10, 11 வசனங்களிலே அபிசாய் சொல்றான், தாவீது பார்த்து கர்த்தர் சவுலை ஒப்பு கொடுத்தார் என்று. உடனே தாவீது அபிசாயை பார்த்து சொல்றாரு, அவரை கொல்லாத, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல தன் கையை போட்டு குற்றம் இல்லாமற் போகிறவன் யார் சொல்லிவிட்டு அடுத்த வசனத்துல சொல்லுவாரு, கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டாலொழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு, அன்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொன்னானே, கர்த்தர் காக்கதான் மதிலை கட்டினார். உனக்கே தெரியாது, நீ நிறைய காரியத்துக்கு ஜெபம் பண்ணி இருக்கிற, நீ நிறைய காரியத்துக்கு ஜெபம் பண்ணி இருக்கிற. நீ தானே தாவீதை ஜெபம் பண்ண, கர்த்தர் என்னை எப்படி எப்படி ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு போனார் பாத்தீங்களா? எப்படி காக்கப்பட்டான் பாருங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு தாவீது இப்படி ஜெபம் பண்ணல. இன்னைக்கு தாவீதுக்கு என்ன தேவைன்னா, நான் நல்லா இருக்கணும், என் கூட இருக்கிறவங்க நல்லா இருக்கணும். ஆனா அன்னைக்கு தாவீது அப்படி இல்ல. நான் கையை போட்டுறக்கூடாது, அப்பா என்ன காத்துக்கோங்க. இன்னைக்கு கர்த்தர் உரிமை எடுத்து அநேகருக்கு மதில கட்டுறார். ஏன் தெரியுமா? நீ அப்படி ஜெபம் பண்ணி இருக்கிற ஆண்டவர்கிட்ட, அப்படி ஜெபம் பண்ணி இருக்கிற. என் வாழ்க்கையில நிறைய மதிலை கர்த்தர் கட்டி இருக்கிறார். இன்னைக்கு நான் ஊழியக்காரனா நிக்கிறதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா ஒரு காலத்துல என் ஆவியானவர் எப்படி ஜெபம் பண்ண வைத்தார் தெரியுமா? ஆண்டவரே, பைபிள்ல 2 வாசல் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவரே, ஒன்று கேட்டுக்கு போகும் வாசல், என்னோட ஜீவனுக்கு போகும் வாசல். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன்ப்பா, என் முன்னாடி ஒரே ஒரு வாசல் தான் இருக்கணும். அது நீங்க திறந்த வாசலை மட்டும்தான் இருக்கணும். வேற எந்த வாசலும் என் முன்னாடி ஆப்ஷனா வைக்காதீங்க. அதை தடுத்துருங்க, தடுத்துருங்க. ஒரு காலத்துல இப்படி எல்லாம் ஜெபம் பண்ண வைத்தார். இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் நிற்க வைத்து கொண்டு இருக்கிறார். அவன் ஒரு காலத்துல உனக்கே தெரியாது உன்னை எப்படி ஜெபம் பண்ண வைத்திருப்பார் என்று. உனக்கு புரியாது. கர்த்தர் இன்னைக்கு மதிலை கட்டுவது எதற்கு தெரியுமா? உன்னை காக்கிறதற்காக. ஹல்லேலூயா. இந்த மதிலை கட்டலன்னா நீ என்றைக்குமே யாருடைய ஊழியக்காரனா இருப்ப தெரியுமா?
ஆகீசுடைய ஊழியக்காரனா இருப்ப. உன்னை ஆகீசுடைய ஊழியக்காரனா இருக்க கொண்டு வரல தாவீதே. திட்டம் தெரியாம பேசுற தாவீதே. நாளைக்கு என்ன நடக்க போகுது தெரியுமா தாவீதே? இயேசு நடந்து வரும்போது அவரை பார்த்து தாவீதின் குமாரனை என்று கூப்பிடுகிற அளவுக்கு உன்னை குறித்து அவருடைய திட்டம் பெரியது. ஓ, அவர் கையில் இருக்கிற திறவுகோலுக்கு தாவீதின் திறவுகோல் என்று சொல்ல வைக்க போகிறார். என்ன பெரிய திட்டத்தை வைத்து உன்னை அழைத்திருக்க. நீ இந்த 600க்காக, நீ இந்த ஒரு சின்ன காரியத்துக்காக ஆகிஸ்ட போய் கை நீட்டிட்டியே. Thank you Holy Spirit. இந்த மதிலை கட்டுவது எதற்காக? உன் மேல குற்றம் வந்துடக்கூடாது. உன் மேல குற்றம் வந்துடக்கூடாது. உன் மேல குற்றம் வந்துடக்கூடாது. ஏன்னா ஒரு காலத்துல நீ அப்படி இருந்த. ஆமே, அபிஷேகம் பண்ணப்பட்ட மேல நான் கை வச்சிடக்கூடாது. நான் அப்படி வைக்காதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. இப்படி ஜீவனை கொண்டு, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லி இருக்க கர்த்தர் மதில் கட்டாமல் இருப்பாரோ? ஹல்லேலூயா. ஏங்க, நம்ம வீட்டுல பக்கத்து வீட்டுல ஒருத்தங்க நாங்க வெளியூர் போயிட்டு வரோங்க, வீடை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கீயை தந்துட்டு போயிட்டாங்கன்னு வைங்களேன். பக்கத்து வீட்டுல நைட்டு திடீர்னு ஏதோ நடமாடுகிற சத்தம் கேட்டாலே நம்ம என்னன்னு எட்டி பார்ப்போம். ஏன்னா அவங்க கீயை யார்கிட்ட தந்துட்டு போயிருக்கிறாங்க? நம்ம அது ஏதோ பூனை நாய் ஏதாவது இருக்கும். ஆனாலும் நம்ம கையில கீயை கொடுத்துருக்கிறாங்க. இப்படி நம்ம இடத்துல ஒப்படைக்கப்பட்டதே நம்ம பார்க்கும்போது ஹல்லேலூயா, தன்னை முழுவதுமாக ஆண்டவரிடத்துல காட்டில் இருக்கும்போது ஒப்படைத்தவன், வனாந்திரத்தில் இருக்கும்போது ஒப்படைத்தவன், தனிமையில் இருக்கும்போது ஒப்படைத்தவன். கர்த்தர் பாதுகாக்கதான் மதில். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு நேற்று வர ஆகிஸ் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு, இப்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு ஆகிஸ் என் கூட வரக்கூடாது, போயிரு, என் கூட வரக்கூடாது. ஆண்டவரே, இப்படி ஒரு ரிஜெக்ஷன். ஆண்டவரே, இந்த மதில், அப்படி மதில் கட்டப்பட்ட அன்பு சகோதரா சகோதரி, ஏன் மதில் கட்டினார் தெரியுமா? 1, உன்னை காக்க. 2, உன்மேல் குற்றம் சுமராதிருக்க. 3, அவருடைய திட்டம் வாழ்க்கையில நிறைவேற. இந்த மதில் கட்டுறது மாதிரி பெயின் வேற கிடையாது. ஏன்னா 600 பேரும் தாவீதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. தாவீது தலையை அப்படி தொங்க போட்டுட்டு வெளியே வரும்போது, தாவீது தலை தொங்குனா 600 பேருடைய தலை தொங்கும்.